Guys, welcome to Arjun Infinity Gaming. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டம்பிள் கைஸ் தான் விளாட போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ப்ளே. இந்த கேமில் நிறைய ஹேங் ஆகும், நிறைய பக் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எப்படா 32 பேர் கைஸ் சொன்னல. இங்கே பாருங்க ஐயோ எடுத்த உடனே தூக்கி அடிக்குது. ஃப்ரான்ஸ் நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஃப்ரான்ஸ் ஐயோ தூக்கி போடுது. ஓகே, இந்த மூளையில் பூந்து அப்படியே ஓடிட வேண்டியதுதான். அச்சமில்லை ஓடு 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 அச்சமில்லை ஓடு ஓடு ஓடு. ஓய்யோ இங்க பாருங்க ஃப்ரான்ஸ். என்னடா இது, காத்துல பறக்கிறேன். காத்துல பறக்கிற ஃப்ரான்ஸ், நான் காத்துல பறக்கிற ஃப்ரான்ஸ், நான் காத்துல பறக்கிற ஃப்ரான்ஸ். இது கொஞ்சம் இப்படி ஆகுது. நான் இதில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம். ட்ரையிங் கம்யூனிகேட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி ரீச் டெஸ்டினேஷன். கோ எஸ், நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். இங்கே இருக்கிறதுலே கடைசி ஆள் நான் தான். இல்லை, எனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்தான். கரெக்டாக அவன் கோட்டை தொட்டான். நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் கோட்டை தொட்டோம். ஆனால் அவன் தோத்துட்டான். பனிப்பிரதேசம் வந்துச்சுன்னா கஷ்டம், ஜெயிக்க முடியாது. வேறு ஏதாவது நல்லதாக கொடுத்தானுங்கன்னா ஜெயிக்கலாம். டோன்ட் ஃபால், இது ஈஸின்னு நினைக்கிறேன், தெரியலையே. ஐயோ எப்படி இது? ஓ இந்த மாதிரியா? ஐயோ பொறுமையாக போகலாம். யாரும் வந்து என்ன கேட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, குவாலிஃபை ஆகிட்டோம். 8 பேர் அதுக்குள்ளே எலிமினேட் ஆகிட்டானுங்க. இதுக்கு தான் அவசரப்படாமல் பொறுமையாக போகணுங்கிறது. எங்கே எல்லாரும் பறக்கிறானுங்க அப்படியே ஜெட்டு வேகத்தில். பொறுமை கடலும் பெரிது. அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதுவும் டோன்ட் ஃபால் போச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க. ஐயோ எலிமினேட் ஆகிடுச்சா. 4 பேர் தான், சாரி 3 பேர் தான் இருக்கிறானுங்க. எப்படியா ஜெயிச்சிருக்கலாம். இதுதான் அவசரமே படக்கூடாது. ஓகே, நம்ம வெளில வந்துடுவோம். யாராவது ஜெயிப்பானுங்க, பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இப்போது என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடச்சிது, டோர்னமெண்ட்ஸ் என்னென்னமோ இருக்குது. என்னது இது? இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கலாம். பார்ட் 2ல் போடலாம். இதெல்லாம் டோர்னமெண்ட்டு. இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேட்சுக்குள்ளே போயிடலாம். அதெல்லாம் நான் அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 5/3 என்ன மேப் வரப்போகுது? ஏதாவது புது மேப்பாக கொடுங்கடா. கொடுத்ததையே திரும்ப கொடுக்குறானுங்க, எரிச்சல் ஆகுது. ஓகே, எல்லா இடத்துக்குள்ளே அப்படியே பூந்து போயிட வேண்டியதான். போயிடுறா சின்ராஸ். சின்ராஸு போடா தம்பி. ஓடு 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 ஓடு.
அவ்வளோதான். எங்கேயோ முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டேன். போச்சு. ஓகே, எப்படியோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்தாச்சு. ஐயோ, இங்கே வேற மாட்டணுமே. இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே தான் போன தடவை மாட்டி நான் காற்றுல பறக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் காற்றுல பறக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தேன். அடைச்ச அதுவே தள்ளி விட்டுரும் போல நம்மளைய அங்கே. ஐயோ. ஓகே, ஆனால் போக முடியல, அது வேற விஷயம். எப்படி ஸ்கிட் அடிச்சுக்கிட்டு போனேன்னா எஸ் குவாலிஃபை ஆகிட்டேன். ஓகே, இப்போ யாரையாவது ஸ்பெக்டேட் பண்ணலாம். எங்கடா ஸ்பெக்டேட்டிங் வரமாட்டேங்குது. இப்போ பாருங்க, பறக்கிறான் ஃப்ரான்ஸ், பறக்கிறான். அவ்வளோதான், ஃப்ளையிங்லேயே முடிச்சுட்டானுங்க. யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிறாங்க? என்னடா ஒருத்தனையும் காட்ட மாட்டீங்க? ஐயோ, ஓடுறானுங்க. ஓடு சடுகுடு ஓடு. குதிச்சிட வேண்டியதான். பிஜிஎம் போட்டுக்கிட்டே போயே விழுந்துட்டேன். ஐயோ. ஓகே, ஸ்பீடில் போக வேண்டியதான். ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இப்போ ஏதாவது நடுவில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி முட்டிட்டு நின்றுவேன். அவ்வளோதான், சிம்பிள். ஏன்டா என்னை எல்லோரும் போட்டு இப்படி ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க? ஐயோ, நான் சிக்கிருச்சு. ஓகே, அடப்பாங்களா. எஸ், நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். ஃபைனலுக்கு போய் இந்த தடவை ஜெயிக்கிறோம். யார் இவரு? SUBER S4N காற்றுல பறந்துக்கிட்டே நின்ட்டான். ஃபைனல் டக்குன்னு. ஓகே, டோன்ட் பால் போச்சு. என்னது இது? டாய். ஐயோ, நான் இப்போ எங்கே இருக்கேன்? ஃப்ரான்ஸ், நம்ம தான் ஜெயிப்போமோ? நான் இப்போ எங்கே இருக்கேனே தெரில. 7 பேர் எப்படியாவது எலிமினேட் ஆயிருங்களா? நான் வேறு எங்கே இருக்கேனே தெரில. நான் இன்னும் ஃபால் ஆகாமல் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் ஜெயிச்சேனா இல்லையா? இப்போ ரவுண்ட் ஓவர். யார் ஜெயிச்சது? ஃப்ரான்ஸ். நம்ம இந்த ரவுண்டில் இருந்தோமா இல்லையா? இல்லை, எனக்கு புரியல. இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படா ஜெயிக்கிறது? என்னை ரொம்ப துக்கத்துக்கு ஆளாகிறானுங்க. அதனால் இப்போ நான் ஜெயிக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. இதுதான் என்னுடைய ஃபைனல் மேட்ச். பார்ட் 2லையும் போடுவேன். பார்ட் 2வில் நான் எல்லாமே கலந்து போடுவேன். பார்ட் 1ல் இது ப்ளே பண்ணுறது மட்டும்தான் போடுறேன். ஓகே, அப்புறம் இதில் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். போன ஸ்கேரி டீச்சர் 3D வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சப்போர்ட்டே எனக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு பூஸ்டப் பண்ணும். சப்ஸ்கிரைபர்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைப்ஸில் நான் ஸ்கேரி டீச்சர் வீடியோ போட்ட உடனே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க. அது எனக்கு ஓகே, பட் லைக் போடுங்க. லைக்கே சுத்தமாக வரல. 4 லைக் தான் இருந்துச்சு. 20 லைக் போட்டால் தான் நான் அடுத்த வீடியோ ஐயோ, பேசிக்கிட்டே விட்டேன் பாருங்க. மாதிரி நீங்கள் கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக போடுறேன்.
அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைபாவது பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஒரு 20 சப்ஸ்கிரைபர் இல்லைனா ஒரு 20ன்ற மாதிரி 40 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதில் என்ன போகவே முடியல. ஃப்ரான்ஸ் நம்மளை இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் ப்ரோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. ஓகே, நம்ம இந்த மேட்ச் எலிமினேட்டட் கிடையாது. நான் ஜெயிக்கிறேன். டன் 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 டன். மியூசிக் முடியறதுக்குள்ளேயே உள்ளே போயிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 30 is this. ஓ ஐயோ உள்ள வந்துட்டேன். போச்சு, தள்ளி விட்டானுங்க. எனக்குனே வருவீங்களாடா? ஐயோ அச்சோ ஓடுறா தம்பி. எஸ், ஃபைனலி நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். ஆஹா ஐயோ அச்சோ போச்சு, முடிச்சுட்டாங்க. டேய் இல்லைங்களா, இது இப்படி வர்றதுக்கு லேட் ஆகும். நம்ம அந்த வழியாக பூந்து போயிடலான்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க. ஓகே, உள்ளார தள்ளி விட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பாவமா தெரியலடா. ப்ரோ இவனுக்கு கொடுக்குற டார்ச்சரில் ஏதாவது அசகு பசகாக பண்ணிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோலையும் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியல. அடுத்த வீடியோவில் நம்ம கிராணி விளையாடி எஸ்கேப்னே வருது. இந்த வீடியோலையும் நம்மளால் டோர்னமெண்ட் வின் பண்ண முடியல. எல்லா வீடியோலையும் பக்காக்கி விட்டுறானுங்க. எல்லா டோர்னமெண்ட்லேயும், அதாவது மேட்ச்சில் லீவ் கொடுத்து வெளில வந்துடலாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நான் இப்போ 38 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் 34 தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு 40 சப்ஸ்கிரைபர் 50 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். 50 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தீங்கன்னா லைவ். ஓகே, பாய்.